வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸியான சூப்பரான கோங்குரா சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப் போல் கோங்குரா எடுத்துருக்குறேன். நம்ம நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கப் போல் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 10 பல் போல் பூண்டு, இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம தண்ணியில் ஊற வச்சதுனால கத்திரிக்காவை நல்லா தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கத்திரிக்காயெலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்ச கோங்குராவை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கோங்குரா நம்ம கார்டன்லேயே விளைஞ்சது தான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கோங்குராவோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் இந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்ம லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு 2 to 3 minutes வரையும் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 minutes ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிடலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் பவுடர் உப்பு போடுறத விட கல் உப்பு போட்டுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து தண்ணியிலேயே வேகட்டும். லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 minutes போல் லிட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், 5 minutes ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 2 minutes போல் நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். 2 minutes போல் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம சட்னி ரெடி பண்ணது வந்துட்டு ஆறிடுச்சு. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணும்போது தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் பல்ஸ் மோட்லேயே 2 வாட்டி அரைச்சா போதும். பாருங்கள், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை தாளித்து எடுத்துடலாம். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சமாக சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்ச பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நம்ம தாளித்து எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பூண்டு. இப்போது காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவை வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச கோங்குரா சட்னியை இதில் ஆட் பண்ணணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச கோங்குரா சட்னி அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம யம்மியான ஸ்பைசியான கோங்குரா சட்னி, புளிக்கீரை சட்னி, நீங்கள் என்ன வேணால் சொல்லி கூப்பிடலாம், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ரைஸ், சப்பாத்தி, களி, அப்புறமா இட்லி, தோசாவோட ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். இது வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தான். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.